ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விமல் சுப்பு. இது வந்து என்னோடய யூடியூப் ஃபேன் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. ஓகேங்களா, அக்கா பிஹெச்டி மெமரிஸ்லாம் போடுங்க அக்கா, பிஹெச்டி ஸ்காலர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது உங்களோட பிஹெச்டி மெமரிஸ் போட்டு அதில் ஏதாவது மோட்டிவேஷனாக வந்து சொல்லுங்கள், அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து சரி, நம்ம வந்து பிஹெச்டி ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு எல்லாருக்குமே வந்து பிஹெச்டி ஜாயின் பண்ணிவிட்டு நிறைய மெமரிஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து என்னோடய மெமரிஸ் ஷேர் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது மோட்டிவேஷனாக சொல்லுங்கள், கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேட்குறவங்களுக்கு அப்படின்னாங்க. ஸோ அந்த சிஸ்டரோட ரெக்வஸ்ட்காக நான் இந்த வீடியோ போடுறேன். இனி எவ்ரி ஃப்ரைடே வந்து நான் இந்த மாதிரி பிஹெச்டி மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போடுறேன். ஓகேங்களா, ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்ததுன்னா, நானும் இந்த மாதிரி தான் சஃபர் ஆனேன், அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வந்து உங்களோட பிஹெச்டி மெமரிஸையும் வந்து நான் வந்து என் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, சரி, இது வந்து என்னோடய சிஇடி ஸ்கோர். ஓகேங்களா, பாரதியார் யூனிவர்சிட்டியில் தான் நான் பிஹெச்டி பண்ணேன். நான் வந்து கொரோனா பேட்ச். ஓகேங்களா, கொரோனாவில் வந்துட்டு எல்லோரும் வந்து என் பொழைப்போமா உயிரோடு இருப்போமானே தெரியாத ஒரு சுச்சுவேஷன். ஓகேங்களா, அப்போவும் நாங்களாம் வந்து பிஹெச்டி பைத்தியம்ஸ்னே சொல்லலாம். ஓகேங்களா, நான்லாம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் எங்கள் ஃபேமிலியில். அப்போவும் வந்துட்டு எல்லோரும் வீட்டிலலாம் அலைன்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் வந்து கான்ஃபிடெண்ட்டாக நான் பிஹெச்டி ஜாயின் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா வந்துட்டு என்னோடய வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், பிஹெச்டி பேட்ச் வந்து எப்போவுமே வந்து ஜூன்லேயும் டிசம்பர் பேட்சும் தான் ஓப்பன் ஆகும். பட் வந்து எங்களுக்கு கோவிட் பேட்சுங்கிறனால எங்களோட அந்த பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டேட் வந்து தள்ளி போச்சு. ஸோ என்னடா அதுக்கு ஏற்ற மாதிரி கொரோனா டைமில் வந்து லாக்டவுன் ஆயிடுச்சு. வீட்டில் எல்லோரும் வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே வீட்டிலே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கெல்லாம் கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு. ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிஹெச்டி அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக நாங்களாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்போ வரும்னு வெப்சைட்டை பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு ஜாபும் போகலை, இதுதான் வந்து வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணோம். அப்போயும் வந்து என்ன சுச்சுவேஷன்னா, ஆன்லைனில் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ நீங்கள் சிஸ்டம் வச்சுருந்தீங்க அப்படின்னா வீட்டிலேருந்தே நீங்கள் வெப் கேமரா ஆன் பண்ணிக்கணும். உங்களோட ஃபேஸ் காட்டுற மாதிரி வெப் கேமரா ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். நிறைய மோஸ்ட்டாக வந்து லாக்டவுனில் தான் இருந்தது. நாங்கள் இருந்தது எல்லா ஸ்டடீஸுமே யூஜி பிஜி எல்லாமே நான் வந்து கோயம்புத்தூரில் தான். அப்போ வந்துட்டு பர்டிகுலர் பிளேஸ்க்கெலாம் வந்து கொரோனா டைமில் லாக்டவுன் நாங்கள் போக முடியாது. அப்போ என்னோடய சிஸ்டம் வந்து என்கிட்ட இருந்தது வந்து கவர்மெண்ட் லேப்டாப் தான். அதில் வந்து வெப் கேமராலாம் வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி வெப் கேமரா இல்லைன்னா கூட டேரெக்டாக போய் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நான் அப்புறம் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் போய், எங்கள்கிட்டலாம் சிஸ்டம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் டேரெக்டாக அப்ரோச் பண்ணி அப்போ பார்த்தா வந்து எல்லாமே இப்போ வந்து நான் பாட்னி பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸு எல்லோரும் மிக்ஸ் ஆகி உட்காந்துருந்தோம். எந்த சிஸ்டமில் எந்த பாட்னி வருமா, கொஷின் எது வரும்னே தெரியாது. அப்போ உட்காந்து எழுதுனா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஆஃப்லைனு. ஓகேங்களா, ஆஃப்லைனில் வந்துட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து ரிசல்ட் வரதுக்கு 1 வீக் ஆகும். அட்ரஸ் எல்லாம் வந்து கரெக்டாக கொடுக்கணும்னு என்னோடய சீனியர் சொல்லியிருந்தாங்க. இல்லைனா வந்து இந்த ஸ்கோர் கார்டு வந்து வீட்டுக்கு வந்தால் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, பாரதியார் யூனிவர்சிட்டியில் வந்து இந்த ஸ்கோர் கார்டு இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் சிடி எக்ஸாமோட ஸ்கோர் கார்டு இருந்தால் தான் வந்து நாங்கள் அந்த ஸ்கோர் கார்டு அப்லோட் பண்ணி தான் வந்து பிஹெச்டி அட்மிஷன் போட முடியும். ஸோ இது வந்து ரொம்ப வந்து நீடடான ஒன்று. அப்போ வந்து இதுதான் நாங்கள் தான் ஃபஸ்ட் பேட்சும் கூட ஆன்லைனில். நாங்கள் வந்து காலையில் வந்து ஒரு ஆஃப்டர்நூனுக்குள்ளே வந்து நாங்கள் அங்கே போய் யூனிவர்சிட்டியில் வந்து அட்டன் பண்ணோம். பார்த்தா வந்து உடனே அன்னைக்கு மறுநாளே வந்து எங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. அது மாதிரி வந்து சீக்கிரம் ரிசல்ட் வந்தது நாங்கள் தான், ஆன்லைனில் அட்டன் பண்ணது நாங்கள் தான். அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் எங்களுக்கு ஜூன் பேட்ச் இல்லாமல் டிசம்பரும் இல்லாமல் ஜனவரி ஆயிடுச்சு. 21 ஜனவரி பேட்சில் தான் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணோம், எங்கள் பேட்ச் எல்லாருமே. ஆனால் யாருமே வந்துட்டு ஜாபுக்கு போகிறதுன்னு போகலை. நிறைய பேர் வந்து எம்எஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொரோனா டயத்தில் மேரேஜ் ஆகி போயிட்டாங்க. பட் பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு எல்லோரும் நாங்களாம் கோலில் இருந்தனால நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். எப்படியோ ஜாயின் பண்ணிட்டோம். அது மாதிரி சுச்சுவேஷன் எப்படி வேணான்னு வரலாம். அதுக்காக நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளாக அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம இது பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா, நம்மளோட கோல் என்ன, நமக்கு வந்து பிஹெச்டி வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக கொரோனா வந்தால் என்ன, கொரோனாவாக இருக்கலாம், இதை விட பெரிய சுச்சுவேஷன் எது வேணாலும் வரலாம். ஓகேங்களா, உங்களோட கோல் கரெக்டாக இருந்ததுன்னா அதுக்காக வந்துட்டு எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும்
நீங்கள் வந்து அதை மட்டும் வந்து அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸை வந்து தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோமோ அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்காதீங்க. ஏன்னா வந்து எனக்கெலாம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் வந்து அவங்களோடலாம் நிறையாலாம் வந்து ரொம்ப நேரம் பேசி அப்படியெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டேன் நான். எனக்கு வந்து ஏதாவது ஒன்று எமர்ஜென்சியாக எனக்கு தேவை அப்படின்னா அவங்க கால் பண்ணுவாங்க. ஓகேங்க, நான் கால் பண்ணுவேன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் அது வந்து எனக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு அவாய்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து யார் கால் பண்ணாலும் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும், ஏதாவது வந்து வேணும்னா வந்து என்கிட்ட கேட்டாங்கன்னா, எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் சொல்லிடுவேன். அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம கேட்கலாம், தப்பில்லை. எவ்வளோ ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி, இவங்கள்ட்ட கேட்கலாமா, கேட்க வேணாம், அவங்கள்ட்ட பேசி இத்தனை நாளாச்சு அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஹெல்ப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம், எப்போயா இருந்தாலும் செய்வாங்க. நான் வந்து நிறையா பேர்கிட்ட வந்து என்னைய வந்து நானே நினச்சிக்குவேன் கால் பண்ணும்போது, என்னடா நம்ம தேவைக்கு மட்டும் பேசுவோமோ அப்படின்னு. அப்படிலாம் யாருமே நினைக்க மாட்டாங்க. பட் நீங்களும் வந்து யார் கால் பண்ணாலும் அட்டன் பண்ணி ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கும் அது கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் எப்படி வந்து இதே மாதிரி பிஹெச்டி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது மெமரிஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?